அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் ஏப்ரல் 3ஆம் வாரத்திற்கான டாப் 10 நியூஸ். அமேசான் ஜெப் பெசோஸின் ப்ளூ ஆரிஜின் என்ற நிறுவனத்தின் NS-25 விண்வெளி பயணத்தில் ஒரு சுற்றுலா பயணியாக விண்வெளிக்கு செல்லும் முதல் இந்தியர் என்ற பெருமையை திரு கோபி தோட்டகுரா அவர்கள் பெறவுள்ளார்கள். இந்த விண்வெளி பயண திட்டத்தில் விண்வெளிக்கு பயணிக்கும் 6 நபர்களில் ஒருவராக தோட்டகுரா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இது 1984ஆம் ஆண்டில் இந்திய இராணுவத்தின் விமானப்படை தளபதி ராகேஷ் சர்மா அவர்களுக்கு அடுத்தபடியாக விண்வெளிக்கு செல்லும் 2வது இந்தியர் என்ற பெருமையும் மற்றும் முதல் இந்திய விண்வெளி சுற்றுலா பயணி என்ற பெருமையும் இவர் பெறவுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் அடுத்த கடற்படை தளபதியாக தற்போது வைஸ் அட்மிரல் துணை தளபதியாக இருக்கக்கூடிய திரு தினேஷ் கே திரிபாதி அவர்கள் பதவியேற்க உள்ளார்கள். கடற்படையின் 25வது அதாவது தற்போதைய கடற்படை தளபதியாக இருப்பவர் அட்மிரல் திரு ஆர் ஹரிகுமார் அவர்கள் ஆவார். இவர் ஏப்ரல் 30 தேதியுடன் ஓய்வு பெற உள்ளதால் இவருக்கு அடுத்தபடியாக திரு தினேஷ் கே திரிபாதி அவர்கள் புதிய இந்திய கடற்படை தளபதியாக பதவியேற்க உள்ளார். உலக வன கண்காணிப்பு இணையதளம் குளோபல் ஃபாரஸ்ட் வாட்ச் வெப்சைட் ஆனது செயற்கைக்கோள் தரவு மற்றும் பிற ஆதாரங்களை பயன்படுத்தி வனங்களில் ஏற்படும் ஒரு நிகழ்நேர மாற்றங்களை கண்காணிக்கிறது. இந்தியாவில் 2000 ஆண்டு முதல் சுமார் 2.33 மில்லியன் ஹெக்டேர் அளவிலான மரங்களின் பரவல் குறைந்துள்ளதாக இவ்வறிக்கை தெரிவித்துள்ளது. மேலும் இந்த காலகட்டத்தில் மரங்களின் பரவலில் 6% குறைந்ததற்கு இது சமம் என்றும் கூறப்படுகிறது. 2001 மற்றும் 2022 ஆகிய ஆண்டுகளுக்கு இடையில் இந்தியாவில் உள்ள காடுகள் ஆண்டுக்கு 51 மில்லியன் டன் கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றியது மற்றும் ஒரு ஆண்டிற்கு 141 மில்லியன் டன் கார்பன் டை ஆக்சைடை அகற்றியது என்று கூறப்படுகிறது. உலகின் பரபரப்பான முதல் 10 விமான நிலையங்கள் 2023 அறிக்கையை ACI ஏர்போர்ட்ஸ் கவுன்சில் இன்டர்நேஷனல் சர்வதேச விமான நிலைய சபை வெளியிட்டுள்ளது. இதன்படி 2023ஆம் ஆண்டில் உலகம் முழுவதும் 8.5 பில்லியன் பயணிகள் விமானத்தில் பயணித்ததாக இவ்வறிக்கை கூறியுள்ளது. டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் 2023ஆம் ஆண்டில் 72.2 மில்லியன் பயணிகள் பயணித்ததன் மூலம் இந்த பட்டியலில் 10வது இடத்தை பெற்றுள்ளது. டெல்லி விமான நிலையமானது சென்ற ஆண்டு 2022இல் 9வது இடத்தை இப்பட்டியலில் பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் தொடர்ச்சியாக சென்ற ஆண்டை போல் இந்த ஆண்டும் முதலிடத்தில் இருப்பது அமெரிக்காவில் உள்ள அட்லாண்டா விமான நிலையம் ஆகும். 61வது தேசிய கடல்சார் தினத்தின் போது கடல்சார் துறையில் ஆற்றப்பட்ட சீரிய பங்களிப்புகளை அங்கீகரிப்பதற்காக சாகர் சம்மான் விருதுகள் வழங்கப்பட்டன. அதில் சாகர் சம்மான் வருணா விருது திரு ஸ்ரீ திரேந்திர குமார் சன்யால் அவர்களுக்கும், சிறந்த பங்களிப்பிற்கான சாகர் சம்மான் விருது கேப்டன் திரு கமல்காந்த் சௌத்ரி அவர்களுக்கும், துணிச்சல் மிகு பங்களிப்பிற்கான சாகர் சம்மான் விருதானது கேப்டன் திரு சுபீர் சாகா மற்றும் கேப்டன் திரு OM தத்தா அவர்களுக்கும் வழங்கப்பட்டது. உலகின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின் நிலையம் மத்திய பிரதேசம் காண்ட்வாவில் கட்டப்பட உள்ளது. இது நர்மதை நதியின் குறுக்கே உள்ள ஓம்காரேஸ்வர் அணையில் உருவாக்கப்பட உள்ளது. இது மொத்தம் 600 மெகாவாட் திறன் கொண்ட மின் உற்பத்தி நிலையமாக உருவாக உள்ளது. இதற்கு முதல் கட்டமாக 278 மெகாவாட் அளவு மின் உற்பத்தியும், 2வது கட்டத்தில் மீதமுள்ள 322 மெகாவாட்டும் உற்பத்தி செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ஐநா மக்கள் தொகை நிதியம் UNFPA த யுனைடெட் நேஷன்ஸ் பாப்புலேஷன் ஃபண்ட்ஸ் 2024 உலக மக்கள் தொகை அறிக்கையை வெளியிட்டது.
144.17 கோடி மக்கள் தொகையுடன் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. இந்த எண்ணிக்கை அடுத்த 77 ஆண்டுகளில் இரட்டிப்பாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 68% மக்கள் 15 முதல் 64 வயதுடையவர்கள் ஆவார்கள். மொத்த கருவுறுதல் விகிதம் 2.0 உள்ளது. பிறக்கும்போது எதிர்பார்க்கப்படும் ஆயுட்காலம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முறையே 71 மற்றும் 74 ஆண்டுகளாக உள்ளது. 33வது ஒலிம்பிக் போட்டிகள் 2024 ஆனது ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 11 வரை பிரான்ஸ் தலைநகரமான பாரிஸில் நடைபெற உள்ளது. பெரு தலைநகர் லிமாவில் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் கூட்டம் நடைபெற்றது. இதில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் 2024 ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை நடத்துவதற்கு பிரான்ஸ் தலைநகர் பாரிஸும், அதேபோல் 2028 ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை நடத்த அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரும் தேர்வு செய்யப்பட்டன. யுபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அமைப்பிற்கு இயக்குநராக திரு ஹன்சா மிஸ்ரா அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இவர் 5 ஆண்டுகள் இயக்குநராக பணியாற்றுவார். அப்படி இல்லை என்றால் மறு உத்தரவு வரும் வரை எது முந்தையதோ அதுவாக அவரது பதவிக்காலம் அமையும். யுபிஎஸ்சி என்பது இந்திய அரசாங்கத்தின் பல்வேறு சிவில் சேவைகளுக்கு ஆட்சேர்ப்புக்கான தேர்வுகளை நடத்துவதற்கு பொறுப்பான ஒரு மதிப்புமிக்க அரசியல் அமைப்பாகும். கிர்கிஸ்தானின் பிஸ்கெக் நகரில் நடைபெற்ற ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் 2024இல் இந்திய மல்யுத்த வீரர்கள் 9 பதக்கங்கள் மொத்தமாக பெற்றனர். அதில் 4 வெள்ளிகளும் 5 வெண்கல பதக்கங்களும் அடங்கும். இந்தியாவை சார்ந்த ஆண்கள் 57 கிலோ பிரிவில் உதித் அவர்களும், அதேபோல் பெண்கள் 68 கிலோ பிரிவில் ராதிகா அவர்களும், பெண்கள் 53 கிலோ பிரிவில் அஞ்சு அவர்களும், பெண்கள் 72 கிலோ பிரிவில் ஹர்ஷிதா அவர்களும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். மீண்டும் அடுத்த வாரம் டாப் 10 நியூஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.